ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலியை விட சுகப்பிரசவம் நடக்கிறப்ப அவங்க யோனி பைய வெட்டி அந்த ஏரியால ஸ்டிச்சஸ் போடுறப்போ வருமே ஒரு வலி, அதைத்தான் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எபிசியாட்டமின்னு சொல்ற இந்த மைனர் சர்ஜரியில டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு அனஸ்தீசியா கொடுக்கறது கிடையாது. இதுவே அனஸ்தீசியா கொடுக்காம ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தா அந்த பேஷண்டோட நிலைமை 2006ல வெஸ்ட் விர்ஜினியால இருக்க ராலி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஷெர்மன் சைஸ்மோர் அப்படின்ற ஒருத்தருக்கு உண்மையிலேயே இது நடந்திருக்கு. தாங்க முடியாத வயிறு வலியால துடிச்சிட்டு இருந்த ஷெர்மன் ஜனவரி 19ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவரோட பித்தப்பையில பிரச்சனை இருக்கலாம்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி கியூர் பண்ணணும்னா உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஷெர்மனுக்கு அன்னைக்கே ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த நர்ஸ் ஷெர்மனுக்கு ஐவி போட அனஸ்தீசியா டாக்டர் அவருக்கு பேரலிசிஸ் ட்ரக்கும் அனஸ்தீசியாவும் கொடுக்கறாரு. பட் அனஸ்தீசியா கொடுக்கறதுல தான் ஒரு தப்பு நடக்குது. அந்த ஒரு தப்பு சாவை விட மோசமான ஒரு அனுபவத்தை ஷெர்மனுக்கு கொடுத்துருக்கு. பேஷண்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு நினைச்ச சர்ஜன் சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து ஷெர்மனோட வயிறை கட் பண்றாரு. பட் ஷெர்மன் சுயநினைவோட தான் இருந்திருக்காரு. யூசுவலா அனஸ்தீசியால 2 டோசஸ் போடுவாங்க. ஒன்னு இன்ஜெக்ஷன் டோஸ், இது பேஷண்ட்டை அன்கான்சியஸ் ஆக்கி உடனே மயக்கமாக்கும். செகண்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் டோஸ், இது இன்ஜெக்ஷன் டோஸை மெயின்டைன் பண்ணி தொடர்ந்து அவங்கள மயக்கத்திலேயே வச்சிருக்கும். ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போடாமையே செகண்ட் டோஸை மட்டும் ஐவில போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில பேரலைசிஸ் ட்ரக் கொடுத்ததால அவரால் பேசவும் முடியாது. அண்ட் அவரோட ஐபாலை தவிர அவரோட எந்த உறுப்பையும் ஒரு இன்ச் கூட அவரால் நகர்த்த முடியாது. ஆனா அவரோட உடம்புல ஏற்படுற எல்லா வலியையும் அவரால் உணர முடியும். அப்புறம் டாக்டர்ஸ் அவரோட வயித்துல எக்ஸாக்டா எங்க பிரச்சனை இருக்குன்னு ஸ்கிரீன்ல பார்க்க எண்டோஸ்கோபி, அதாவது கேமராவை உள்ள விட்டு ஒவ்வொரு உள்ளுறுப்பா செக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு உறுப்பையும் கேமரா தொடுறப்போ ஏற்பட்ட வலி அவரை சாவோட விளிம்புக்கே கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா உடம்ப அசைக்க முடியாத நிலைமையில இருந்த ஷெர்மன் யாராவது தன்னை பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற தவிப்போட தன்னோட கண் கருவிழிய மட்டும் வேகமா அசைக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் அங்க இருந்த நர்ஸும் சரி சர்ஜியனும் சரி ஷெர்மனோட முகத்தை பார்க்காம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. சர்ஜரி ஆரம்பிச்சு 16 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷெர்மனோட பித்தப்பையில இருந்த லிக்விட ரிமூவ் பண்றப்ப எதேச்சியா ஒரு நர்ஸ் ஷெர்மனோட கண்ணை கவனிக்கிறாங்க. அப்பதான் ஷெர்மனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்குன்னு அந்த டீமுக்கு தெரிய வருது. தென் அவசரமா அவருக்கு இன்ஜெக்ஷன் டோஸ் கொடுத்து ஆப்ரேஷனை முடிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய கிரைமே நடக்குது.